கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9ன்னு கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10ன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்பயே பெத்து கொடுக்கறீங்கயா? என்ன நீங்க? ஐயோ என்னாச்சு? வலிக்குது, வயிற்று வலிக்குது. போச்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும். நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு பளபளக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி எங்க வந்த? நீ ஒண்ணும் கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கரெக்டா பண்றான். நீ கவலைப்படாத கண்ணு. கையடியா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா எங்க இது என்ன இருக்கும்? இரு இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா? தம்பி, புருஷன் முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை என்னப்பா வயிற்று வலிக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு வா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். வருவியா? வருவியா? வரமாட்டேன். ஐயோ, நல்லா போடுங்க. நல்லா போடு. இனிமே வரமாட்டேன். வாங்க மாதிரி போடுங்க. நல்லா போடுங்க. வாங்க. உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சுட்டாங்களாவா? உடம்புலாம் கண்ணு கண்ணு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்கார அழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா, என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க, அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லை. ஐயோ, ரொம்ப ஆட்டாதீங்க, மறுபடியும் குழந்தை போ. இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. ஹலோ ஹலோ, இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. நான் தான்டா சிங்கார அழகன், அண்ணன். நீ எனக்கு தம்பி. அண்ணே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். பாய மூடு. 1ஆம் கிளாஸ்ல கோழி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இரு. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா, காலேஜுக்கு போற. ஆமா, யாரு இல்லன்னது? யாரும் இல்லன்னதா? ஏண்டா டேய், நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல, நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே கிளாஸ்ல 5 வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறியாடா வெளியில வரமாட்டேன்னு. அண்ணே, எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே. பெரிய நிலக்கரி சுரங்கம் இவரு உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு. பயமுறா மாடையா? ஆமா, காலேஜுக்கு புறப்பட்டியா? பார்த்தா தெரியல. டை, சட்டை, சூ சூ கீழே பாடுறா. தரையை வந்து பார்க்காதடா, தலையில அடிப்பேன். தொடைய பாரு. அண்ணே, என் பேண்டங்க போட்டா தாண்டா பேண்ட் இருக்கும். பேண்ட் எங்க என்கிட்ட வந்து கேட்கிறியா? உள்ள போய் தேடி பாடுறா. ஐயோ பயல, தேடி பயல. ஆமா, போடுற பேண்டையே மறந்துட்டானே இவன், எங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்க போறான்? அண்ணே, போயிட்டு வரேன். புறப்பட்டியா? மேல பார். அங்கனடா ஓட்ட பிரிக்கலான்னு பாக்குறியா? உடம்ப பாடுறா. அண்ணே, சட்டை எங்கண்ணே? சட்டை என்கிட்ட கேக்குறியா? இப்படியே வெளியில போ, எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான், மாட்டிக்க. சரி. மடை எனக்கு மடையா? உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன், வள வளன்னு பேசிக்கிட்டே போறேன். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. சந்தையில பாத்துருப்ப. நான் தான்டா சிங்கார அழகன், உங்க அண்ணன். நீ எனக்கு தம்பிடா. ஆமா, நம்ம அப்பா மோச்சாடு அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அடுத்த வீட்டுக்கார மோச்சாடுன்னு சொல்லு.
மங்கம்மா சௌக்கியமா? எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில உன் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம். வியாபாரமே நல்லா நடக்குது. சரி, சோடா குடு. சோடா குடியா? குண்டா. ஐயோ, அடிபட்டுடுச்சா? பாத்து எழுந்திரியா. நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் கை பட்டுச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா போடி. என்ன கடை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா. யோ, கண்ணம்மா இல்லையா, மங்கம்மா. மங்கம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனோ ஓட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டிருக்க பாரு. மங்கு டாடா டாடா பேட்டா. ஹலோ பொன்னிச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு. ஆமா, காலேஜ் முடியாச்சா? காலேஜ் மூடியாச்சா? நான் காலேஜ்ல நேரம் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, தினம் நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வர வர கண்ணு டல்லாகுதா? ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கற? எங்க ஸ்கூட்டர்? என்னைய கேக்குற? நான் ஒண்ணுல கட்டிட்டு இருக்கேன். ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உன் தான். எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ, ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 யோ, இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா, ரோட்ல போறவனை கைய தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு? நீயா? என்னையா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ, மங்கம்மாயா? ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ, உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டர் விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரு இல்லனது? எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தானே தெரியுது. என்னப்பா லிஃப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. Shut up. I am கண்ணம்மா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்ட் நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சு இழுக்கறாங்களே. ஐயோ, ஐயோ, அம்மா. என்னம்மா என்னம்மா இது? சார், இந்த ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா? சார், இப்படி கொஞ்சம் வாம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். சரி, இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ, சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. காவி. யோ, நிறுத்தியா? நீ யாரு இங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க? நான் யாரா? அத கேட்க நீ யாரியா? நான் யாரா? இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஏட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்களுக்கு அறிவழகனை தெரியுமா? எத்தனை அழகன எனக்கு தெரியும். சரி, சிங்கார அழகனாவது தெரியுமா? சிங்கார அழகன். ஆஹா, கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க யாரு? அவரோட ஒரே தம்பி. போலீஸ்ல சேர்ந்திருக்கேன். வீரனோட தம்பியாச்சே. அவருடைய ரத்தம் உன் உடம்புல ஓடணுமே. அவர் ரத்தம் ஓடல, என் ரத்தம் தான் ஓடுது. அது தெரியுது. இடம் தெரியாம விசில ஊதுற, எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க. யோ, முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா. இது ஒழுங்கா? நல்லா போடியா. இது தேராது, நாம தான் தேத்தணும். யோ, போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே. ஏன் இருக்கணுமே? நீ வேலை செய்யறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். துணி சீக்கிரம் சார். சரி. யோ, கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது. Yes, sir. எப்ப தேவையோ போய. யோ, வையா. ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுங்க எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்தாப்பா தம்பி, சிபாரிசா செலக்ஷனா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியுது? சிபாரிசுன்னு தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாரு, சிபாரிசுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது. சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்.
மிஸ்டர் அறிவழகா, மீட் மிஸ் கண்ணம்மா, பேசி இது சேராத கைகள், சேர்த்துதான் வைக்கணும். ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா? இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் சேர்த்து வச்சவன்லாம் இங்க இல்ல, ஜெயில்ல இருக்கான். அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு. மிஸ்டர் அறிவழகா, அறிவழகன் கூப்பிடுறாங்க. யோ நீதான் அறிவழகா, உன்னதான் கூப்பிடுறாரு. ஆமா நான் தான் அறிவழகன். யாரு இல்லன்னது? என்ன வேலையா? என்ன சார்? மிஸ்டர் அறிவழகா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க 2 பேரும் நைட் டியூட்டி பாருங்க. எஸ் சார். இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. பாட மாட்டேன். யோ என்ன அது? ஏன் எழுதுற? ராத்திரி 12 மணி ஆனா எனக்கு பயம் வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அப்பாவை செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குனேன். இப்ப எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு. நான் யாரை கட்டி பிடிச்சி தூங்குவேன்? ஐயோ, நான் ஒரு மழை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும்? என்னப்பா அது? என்னமா அது? டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா? நாங்க டூட்டிக்கு வரல, லீவ் போட வந்திருக்கோம். லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு நாள் தானே நைட் டியூட்டி பாத்தீங்க. அதனால தாங்க 1 மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம். ரொம்ப ஸ்பீடு. சார் இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன். நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம். நன்று நன்று. அப்புறம் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். ஏய், இங்க கட்டாதடா, அங்க கட்டட்டுமா? கட்டட்டுமா? ஐயோ வெக்கத்தை பாரு. கட்டுற இடம் தெரியல, உனக்கு கல்யாண ஆசை வேறையா? அங்க கட்டுற முண்டம். யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணா? அதுக்குள்ள மறந்து போச்சா? இந்த பாருங்க, தொட்டால் பூ மலரும். தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும், தொட்டால் உன்னை உதைப்பேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன?
வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள் கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகம் முடிச்சிட்டோம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். சார், என்ன சார் இது? ஏய், எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார்? ஏய், கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன அது? என் மனசு திறந்து எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். என்ன அது? அதுல எழுதிருக்கிறபடி நடக்க சம்மதமா? என்ன சம்மதமா? இருக்கிற வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? வேணா குடு. என்னங்க என்னங்க? வாங்க வாங்க. அவர் வர சொன்னாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது, அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க, என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது, உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ண? ஏங்க கிண்டலா பண்றீங்க? ஃபேனா ரிப்பேரா? ஏங்க, அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவன உன்னை நக்கல் பண்ணிட்டா? ஏடா லெட்டர், எடு லெட்டர். ஊர் பட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். வாயோடு. அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? ஒண்ணு ஐயோ பாம்பு ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன். கவலைப்படாத, சொன்னா சொன்னது மாதிரி நடப்பேன். சரஸ்வதி. சரஸ்வதியா? அது யாருங்க அவ? என் பேரு கண்ணம்மா, மறந்துட்டீங்களே? கண்ணம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இன்ப இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸ் படங்க. செக்ஸ் படம். காசு ஏசி, சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ, கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம 2 பேரும் போறோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். என்னங்க அந்த பக்கம் எங்க பாருங்க, வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ, இந்த பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க. சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொல்லாதவள மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம். என்ன அவ்வளவு விவசாய வட்டம் நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்குமணியா? டேய் நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. டேய்
நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. என்ன உங்களை எதுவும் சொல்றாரு? யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா. இவன் தான் ஐயா, இவர் தான் பாருங்க, இவர் தான் பாடுங்க. இங்க வரல. பாருங்க, பண்ணையாரி பாடுனாங்க. படுவா, நான் வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல. இருக்கேன். முக்கிட்டு இருக்கிறேன், வேலை பாடுறான். டேய், டேய் நில்லு. டேய் படுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ, இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவனுக்கு ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நான் போறீங்க சார். கையெடுத்து கூப்பிடுறேன் ஐயா. ஐயா, தகராசு ஐயா. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? டேய், எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காண குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு, சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொரி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தோம். நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்களாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சும்மாரா, நாங்க சொல்லலாம்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே. டேய் சும்மாரா, எழுதி தரேன், தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது, போப்பா. ஐயா இருங்க இருங்க. டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தவற வாசிக்கிறானா? சும்மா இருங்க.
நானாவது தபேலா வச்சேன், இவர் ஹார்மோனியம் வச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன நீ சொல்லணும்? மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா, உங்களை பத்தி போங்கடா. ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை வேணும். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது, போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர வர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிடல்லயும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். டேய், நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர், ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமாரு. தங்கச்சி, தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி, சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி, தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்பிள்ள, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. மாப்பிள்ள, மாப்பிள்ள. ஈஸ்வர், எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம், அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு?
நான் 1000-ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுரை மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன். என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க காலை விட்டுங்க, கைய விட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா. நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீறாம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு